பிஎம்ஐசிஹெச்சில் இந்த ஆயுள் கைதிகளுடைய கலைப்படைப்புகளை ஒரு சேலில் வச்சுருந்தாங்க. மரத்தால் செய்யப்பட்ட அழகான ஒரு கண்ணன் சிலை, 1.5 அடி சிலை. அதில் கீழே எழுதியிருந்தாங்க, எல்லாம் எழுதி அந்த சமயத்தில் ஒட்டியிருந்தாங்க. இது எந்த சிறைச்சாலையிலேருந்து யார் செய்தது அப்படிங்கிற பேரோடு இருந்தது. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிலையாக, எனக்கு ரொம்ப சின்னதில் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அம்மாட்ட சொல்லி இதை வாங்கினோம். இவ்வளவு அழகாக இந்த மூக்கு மொழியெல்லாம் ரொம்ப அழகாக செதுக்கி இருக்கிறாங்க மரத்தில். அப்படி அழகாக இருக்குது. அந்த வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, க்ளீன். ஒரு ஆயுள் கைதி செய்த சிற்பமாங்கிறது தான் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு கலை ரசனை கொண்ட ஒருத்தர் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆயுள் கைதியானாருங்கிறதும் எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தது. போகம்பர சிறைச்சாலையில் இருந்த ஒரு ஆயுள் கைதியினுடைய கலைப்படைப்பு இது, இந்த கண்ணன் சிலை. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சிலையை நான் ரொம்ப பாதுகாத்து வரேன். ரொம்ப அழகான ஒரு கலைப்படைப்பு. அவ்வளோ மென்மையான ஒரு மனம் படைத்த கலரசனை கொண்ட ஒரு கைதியா, ஒரு ஆயுள் கைதியினுடைய கலைப்படைப்பு இருக்காரா இல்லையான்னு தெரியலை.